நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதே பேங்க்ல போயிட்டுங்க நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா வழி சொல்லுவாங்க. அங்க சொல்லிட்டுங்க உங்க கையில கிடைக்கிற 100 200 நீங்க மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில கிடைக்கும் வீணா செலவாயிடும் நினைக்கும் போதெல்லாம் ஒரு கோல்டு பீஸ் வாங்குங்க, ஒரு சில்வர் பீஸ் வாங்குங்க. அவங்க எல்லா பேங்க்லயும் எனக்கு ஆப் இருக்குங்க, அவங்க கிட்ட ஒரு முறை போனா சொல்லி கொடுக்க போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்போ கோல்டு பீஸ்ல வந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு கட்டத்துல வந்து அது ப்ராஃபிட்ல இருக்கும்போது அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இது ஒருவேளை நாளைக்கு வந்து தங்கத்தினோட விலை குறைஞ்சிச்சுன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நம்ம லாங் டைம்ல போகும்போதுங்க இந்த பீஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னாங்க, நீங்க இன்னைக்கு 80 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, நாளைக்கு 70 ஆனாலும் வாங்குனீங்கன்னா ஆவரேஜ் தான் ஆகுங்க. நீங்க அந்த 10 ரூபாய் எடுத்து ஒன்றும் பண்ண போறது கிடையாதுங்க. நீங்க இறங்கும் போது ஆவரேஜ், நீங்க ஒரு மாசம் நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேன்னு போதுங்க, அது இறங்க இறங்க உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி உங்க ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு மேல தானாலே நீங்க வந்து பெரிய ப்ராஃபிட்டா வந்துடுங்க. ஒருவேளை வந்துங்க நான் விற்கணும்னு சொன்னா அந்த லாபத்தோட அமௌண்ட்டுக்கு என்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும் வித்து நீங்க பணம் வைக்க வேண்டியதாங்க. சரி, இப்போ கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பிசிக்கல் கோல்டு நம்ம வேணாம்னு சொல்றது செய்கூலி சேதாரத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் கோல்டு பீஸ் பார்த்தோம்னா லாங் டேர்ம்ல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து எனக்கு வருது, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. ஆமாங்க, இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ன்றது மஸ்ட்டுங்க, அதை நம்ம யாரும் மாற்ற முடியாதுங்க. அந்தந்த டைமுக்கு அன்றைக்கி இன்க்ரீஸ் கூட ஆகலாங்க, என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு மாறலாம், ஏறலாம், இறங்கலாம், அது கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணுங்க. இப்போ நம்ம வந்துங்க அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம கோல்டு காயினாக தான் வாங்கணுங்க. எப்படிங்க, கோல்டு பிஸ்கெட்டாவோ இல்லை கோல்டு காயினாவோ தான் வாங்கணும். ஆனால் நீங்கள் ஒரு ஆபரணமாக போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இதை விட அதிகமான லாஸ் தான் வருவாங்க. ஏன்னாங்க, நீங்கள் வாங்கும்போதும் 10-15% அதிகமாக கொடுத்து தான் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு வேளை அதை விற்கணும்னு நீங்கள் கொண்டு போனாலும் கண்டிப்பாக உங்களதை உருக்கிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் தங்கம் நிறைய நம்ம பார்த்துருக்கோங்க. ரியல் தங்கம்ன்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போது அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தங்கம்னு நினைக்கிறோங்க, நாங்கள் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோங்க. தங்கம்னு சொல்லுவாங்க, உள்ளே போய் பார்த்தா வேறு என்னென்னவோ இருக்குங்க. உருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னை விட அதை விட அதிகமான லாஸ் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆட்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னன்னாங்க, கண்டிப்பாக காயினாக வாங்கி வச்சுக்கணுங்க. இல்லை கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தால் பிஸ்கெட்டாக அவங்க வந்து வாங்கி வைக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதோட கெயின் வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் சேதாரமெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. அது லாங் டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னாங்க, ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 1 கிராம் காயின் வாங்கினோம்னாலே 8500 9000 ருபீஸ் ஆயிடுச்சிங்க. ஆனால் பீஸ் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னாங்க, சின்ன லெவலில் இருக்கிறவங்க, ஒரு சின்னதாக கீரை விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரிங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளே நிறைய பேசியிருக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு வசதியாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்து இது லாங் டைமில் வந்து எனக்கு இந்த டேக்ஸ் வரும்ன்ற மாதிரிலாம் அவங்க ஒன்றும் பெரிய கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பணம் இருக்குது, நான் பெரிய அளவில் முதலீடு பண்ண போகிறேன்றவங்க காயினாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுக்கும் போது இந்த லாங் டைம் டேக்ஸை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாங்க.